வணக்கம். அனைவரும் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று வாழணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ராமநாதபுரம் முத்தாலம்மன் கோவில் பாரி உற்சவ திருவிழா சீரும் சிறப்புமாக நடந்து முடிஞ்சிருச்சு. பாரி திருவிழாவின் நிறைவு நாளில் ஊரில் உள்ள எல்லா மக்களும் தங்கள் வீட்டில் கொலக்கட்டை செஞ்சு வந்து கோயிலில் பிரசாதமாக எல்லா மக்களுக்கும் கொடுப்பாங்க. அதை எப்படி செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அரைப்படி 5020 பச்சரிசி மாவு, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரைப்படிக்கு வீசம்படி பாசிப்பருப்பு. பாரி திருவிழாவுக்கு என்னென்ன பிரசாதம் போடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊர் பாரி திருவிழா ரொம்ப அருமையாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி மாதம் மட்டும்தான் முத்தாலம்மன் கோயிலில் செய்வாங்க. 10 நாளைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கலர் நோட்டீஸில் கொடுத்துருவாங்க. அந்த கலர் புடவை தான் அம்பாலும் கட்டுவாங்க, ஊர் மக்களும் கட்டியிருப்பாங்க. இந்த 10 நாளும் அனைத்து மக்களும் வந்து கும்மி அடித்து கோலாகலமாக அந்த திருவிழா நடக்கும். இப்போ பாசிப்பருப்பு நல்லா கமகமன் மணக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுங்க. அடுத்து வெல்லம், அரைப்படிக்கு 1/2 கிலோ வெல்லத்தை நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் உடைக்கிற தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க, நல்லது தான், அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அரைப்படிக்கு ஒரு முழு தேங்காய் கணக்கு. வெல்லத்தை தனியாக பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காவை கீறி அதை மிக்சி ஜாரில் தனியாக பொடிசாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு நைஸ் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து பொன்னிறமான பாசிப்பருப்பை மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காவை நல்லா கொரன்னு அரைச்சி சேர்க்கணும், ரொம்ப நைஸ் ஆக்கிடக்கூடாது. அப்போ தான் நல்லா கடிக்கும் போது க்ரன்ச்சியாக இருக்கும். நல்ல பாகு கொதிச்சிருச்சு, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து மாவில் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் நல்லா வறுத்து கொஞ்சம் சீனி சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் பொடிசாக்கி வச்சுக்கோங்க. சீனி சேர்த்து அரைச்சா தான் நல்லா நைஸாக அரையும். கொதிக்க பாகை வந்து நம்ம மாவில் ஊற்றக்கூடாது, அப்புறம் வடிகட்டி இலகிரும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆற விட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வடிகட்டியில் சேர்க்கணும். எதுக்கு பாகை நல்லா கொதிக்க விடுறோம்னா மண் இருக்கும் வெள்ளத்தில், அதனால் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. கரண்டியில் நல்லா கிளறி விடுங்க. கையில் போட்டோம்னா ரொம்ப கொதிக்கும், சுற்றும். கொஞ்சம் நல்லா கிளறினதுக்கப்புறம் மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கொலக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. அது கொதிக்கிற கேப்பில் நம்ம கொலக்கட்டையை செஞ்சுக்கலாம். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் கொலக்கட்டை பிசு பிசுன்னு கையில் ஒட்டாமல் இருக்கும். மாவை நல்லா கையில் தேய்ச்சி உருட்டி ரவுண்டாக பாதி கொலக்கட்டை செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த உருட்டினதை ஒரு பிடி பிடிச்சோம்னா பிடி கொலக்கட்டை, அது பாதி இது பாதி நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி எடுத்து நல்லா இட்லி சட்டியில் வேக வச்சு எடுக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது வேகிறதுக்கு டைம் கொடுங்க. வெந்துருச்சான்னு செக் பண்ணுவோம். ஒரு ஸ்பூனை கொலக்கட்டையில் விட்டு பார்க்கணும், மாவு ஒட்டாமல் இருக்கணும். கொஞ்சம் ஒட்டுது, அதனால் இன்னும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு இப்போ எடுத்து பார்த்தா நல்லா வெந்திருக்கு. கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு முறையாவது எங்கள் ஊர் திருவிழாவை அவசியம் வந்து பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஊரில் கொலக்கட்டை திருவிழா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.